கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இயேசு சுவாமி உலக ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து தேவாட்டுப்பட்டி. எனக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அவர் வந்து அடிக்கப்பட்டிருக்கிறாரு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா உலக மகளிர் தினம் எல்லாரும் கொண்டாடினாங்க. பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் நிறைய கேரக்டர்ஸ் உண்மையாக நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகாப் என்ற ஒரு வேசி அப்படின்னு போட்டிருக்கு. தேவனே கர்த்தரே, தேவனாகிய கர்த்தரே உயர வானத்தில் கீழே பூமியில் தேவனான என்று சொல்லி கர்த்தரை அவங்க சார்ந்து கொண்டதுனால அவங்க வாழ்ந்த பகுதியை எதிரிகள் வந்து அழிக்கும் பொழுது அந்த ராகாப் பேசியுடைய குடும்பமா மாத்திரமல்ல, அவங்க ராகாப், அவங்க தகப்பன், அவங்க தாய், சகோதரர்கள், அவளுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து பாதுகாத்து வெளியே அழைத்து கொண்டு வந்தான்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அடுத்து வேதத்தில் இன்னொரு கேரக்டர் ரூத்துங்கிற பெண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க வேற ஊரில் போய் பஞ்சம்னு சொல்லி இந்த ஊரில் போய் வேற ஊரில் போய் இருக்கிறப்போ அங்கே 2 மகனும் இறந்துருவாங்க. அந்த ரூத்துங்கிற பெண்ணு பார்த்தீங்கன்னா 2வது மருமகள். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேறு தெய்வத்தை வணங்குறவங்க. இப்போ கணவர் இறந்து போனோன்னா தன் வீட்டுக்கு போகாமல் மாமியாரோட தெய்வம் தான் என்னோட தெய்வம்னு சொல்லி, அம்மா உங்கள் கூட நான் வருவேன்னு சொல்லி என் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை வந்து பற்றி கொண்டதுனால பின்னாடி அந்த பொண்ணுக்கு ரூத்துன்ற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2வது ஒரு மேரேஜ் மாமியார் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பார்த்தீங்கன்னா அடுத்து சமாரிய பெண்ணு ஒரு பெண்ணு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மத்தியானத்தில் தேடி வருவார். யாருமே இல்லாதப்போ வந்து அந்த பொண்ணு தண்ணி எடுத்து வருவாங்க ஊர் கிணத்துல. அப்போ ஆண்டவர் வந்து பேசுவார், உனக்கு 5 புருஷர் இருக்காங்க, இப்போ 6வது இருக்கணும்னு உனக்கு புருஷன் கிடையாதுன்னு சொல்லுவார். சொன்னா அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஊரில் இருக்கிறவங்க பூரா போய் கூட்டிகிட்டு வந்து என்னை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு, வாங்க வாங்க அவர் ஏசுவானான்னு பாருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன் இவங்களை சொல்கிறேன் அப்படின்னா, ராகாப் மாதிரி இன்னைக்கு ரூத்துன்ற பெண்ணு மாதிரி இன்னைக்கு சமாரிய பெண் மாதிரி இன்னைக்கு நம்ம தேசத்தில் நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவர் உங்கள் உள்ளத்தை வந்து வாழ விரும்புகிறார். உங்களை நேசிக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் 18 வருஷம் ஒரு பொண்ணு, ஒரு அம்மா புளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சர்ச்சுக்கு வருவாங்க. 18 வருஷம் கூணி இருந்தாலும் அவங்க ஆலயத்துக்கு நான் வராமல் இல்லை. அப்படி வந்து அவங்கள கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது அவங்களுக்கு சுகமாக்கினார். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு, இருந்த செல்வமெல்லாம் செலவழிஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா, ஆனால் நோய் சுகமாகாது. அப்புறம் ஏசு அந்த வழியை ஊருக்குள்ள வரான்னு கேள்விப்பட்டு அந்த கூட்டத்துக்குள்ள முண்டி அடிச்சு போய் அவங்க ஏசசாமியை அவங்க அந்த வஸ்திரத்தை தொட்டோன்னா அவங்களுக்கு அந்த 12 வருஷம் கிடைக்காத அந்த சுகத்தை வந்து கர்த்தர் கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்த்தாள் மரியான்னு ஒருத்தவங்க, இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உண்மையில் நடந்த சம்பவம் தான். பார்த்தீங்கன்னா இது வந்து கதை கிடையாது. மார்த்தாள் மரியாள் 2 பேர், அவங்க சகோதரி இறந்து 4 நாள் ஆயிடும், கல்லறையில் வச்சுருவாங்க. ஏசு சாமி வந்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அழுகிறத பார்த்து உயிரோட எழுப்பி கொடுப்பாரு. அப்படி சகோதரர் உயிரோடு பெற்றுக்கொண்டாங்க இடத்துல இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாயின் ஒரு விதவைன்னு ஒருத்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே பையன் தான் இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. அப்படியே ஐயோ நமக்கு இருந்த ஒரு ஆதரவும் போயிடுச்சு சொல்லி அந்த தாயர் அழுதுகிட்டு அந்த பாடு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஊர் பக்கத்தில் வர்றப்போ ஏசு சாமி அந்த பிள்ளையை வந்து அந்த அம்மா அழுகிறத பார்த்துட்டு என்ன சார் அந்த பாடையை தூக்கிட்டு போகிறவங்க அந்த பாடையை தொட்டுன்னா அந்த மகன் வந்து உயிரோடு வந்துடும். அப்படி அந்த தாய் வந்து மகனை உயிரோட பெற்றுக்கொள்வாங்க. அப்புறம் ஆகார்னு ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா 13 வயசு அந்த பையனை எடுத்துகிட்டு போய் வனாந்தரத்தில் காட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ கொண்டு போன தண்ணி செலவழிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ண, நான் என் பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி போய் அவங்க நினைச்சவங்க தூரத்தில் போய் கொஞ்சம் தூரத்தில் விட்டுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த வனாந்தரத்தை உனக்கு ஒரு நீரூற்றை காண்பிக்கன்னு சொல்லி அங்கே ஒரு ஊற்று ஆண்டவர் காண்பிப்பார். அந்த மகனை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த தண்ணி கொடுத்து பின்னாடி அவங்க வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழ்வாங்க. அப்புறம் அண்ணாள்னு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10 வருஷம் குழந்தை இருக்காது. பார்த்தீங்கன்னா 10 வருஷம் குழந்தைனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு பண்டிகைக்கு போகிறப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும், இன்னமும் அழுதுகிட்டே இருப்பாங்க ஆலயத்தில். அப்படி ஒரு நாள் போய் என்ன செய்வாங்க, அந்த 10 வருஷம் கழிச்சுன்னு வீட்டுக்காரர் வேறு கல்யாணம் முடிச்சுருவார். ஆனால் இந்த அம்மா போய் வீட்டில் போய் அழுவாங்க. அழுத உடனே அப்போ என்ன செய்வாங்க, ஆண்டவர் அப்போ பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய நீங்கள் தந்தீங்கன்னா நான் வந்து இந்த மகன் வந்து உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொன்னேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுப்பாரு. அந்த குழந்தைக்கு பின்னாடி 5 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுப்பாரு. அப்புறம் கானாவூர்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊரில் பந்தி வைக்கிற மாதிரி அங்கே பந்தியில் திராட்சரசம் குறைவாயிடும். அப்போ மரியாள் தாயா ஏசு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, தண்ணி திராட்சரசம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார். அந்த தண்ணி அங்கே வந்து அந்த ரசம் குறைவு வந்து சரியாயிடும். வேதத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளிடுவராக, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை செட்டினில் அடைக்கலம் அந்த உனக்கு அவராலே ஏசு கிறிஸ்துவாலாய் உனக்கு நேரான பலன் கிடைப்பாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. கணவரோடு பிள்ளைங்களோட உடன்பிறந்த சகோதரிகளோட உறவுகள் மத்தியில் மேலே சொல்லப்பட்ட பெண்களுக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் வந்து இப்போ சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா,
குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்களோட வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும், இல்லை அந்த பெண் மாதிரி எல்லாரும் கைவிட்டப்பட்ட நிலைமை, சமாரிய பெண் மாதிரி கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறீங்களா? யாருமே ஆதரவு இல்லையா? குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இப்படி ரொம்ப வருஷம் வியாதியில முடியாம கட்டப்பட்டிருக்கீங்களா? கூனி குருவி போயிருக்கீங்களா? பெருமட ஸ்திரீ மாதிரி சொத்தெல்லாம் வித்து கூட பிரச்சனை தீராம இருக்கிறீங்களா? உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? விதவை தாய் மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆகார் மாதிரி பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்து சகிக்க முடியாம அழுதுகிட்டு இருக்கீங்களா? யாருக்கும் தெரியாம அண்ணாள் மாதிரி, அண்ணாள் 10 வருஷம், இன்னொரு அம்மா பார்த்து 20 வருஷம் ரெபேக்காள், நம்ம இன்னொரு சாராளமா பெண்களுக்குள்ள வழிபாடு நின்று போயிடும். வயசான காலத்துல கர்த்தர் குழந்தைய கொடுப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா காணா ஒரு கல்யாணத்துல திராசஸும் குறைவுபட்ட போது ஒரு தேவை வந்தப்போ என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க வேலை, திருமணம், குழந்தை, வீடு, சம்பள உயர்வு, சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், எதுக்காக நீங்க சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், எதுக்காக நீங்க காத்தீங்க? இதெல்லாம் கர்த்தர் தர வல்லமையுள்ளவரா இருக்காரு. உங்களுக்கு அற்புதம் செய்ய அவருக்கு ஒரு நொடி போதும். ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நொடி போதும் அவருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்குன்னு அடுத்த வாரம், அடுத்த வாரம் அடுத்த மாசம், அடுத்த மாசம் அடுத்த வருஷம். ஆனால் கண்டிப்பா கர்த்தர் செய்வாரு. நீங்க ஆண்டவர் என்ன செய்றீங்க? தேவையான எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கெல்லாம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமரா இருக்கிறார். நீங்களும் தேவனை தேடுங்க, சபைக்கு வாங்க, வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. நித்திய ஜீவன். நம்ம இங்க வாழ போறது கொஞ்ச நாள் தான். இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. இங்க 70 இல்லாட்டி 80 வருஷம், இப்ப 40 வருஷம். இதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க போகணும்னா நீங்க இயேசுவின் வழியா தான் வர முடியும். சொர்க்கத்துக்கு போக ஒரே வழி இயேசு. அவர் தான் பாவத்துக்காக நம்ம பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. இந்த செய்தி கேட்ட கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.